ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி மார்க்அப். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணியிலிருந்து 100 MCQs பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி 1773 1858 வரைக்கும் நடந்தது. அதிலிருந்து ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தை முறைப்படுத்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கொண்டு வந்த முதல் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, இந்திய அரசு சட்டம் 1858. The right answer is option A, ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தை முறைப்படுத்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கொண்டு வந்த முதல் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. செகண்ட் ஒன், வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்ட சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிட்டிந்திய சட்டம் 1784, ஒழுங்குமுறை சட்டம் 1773, பட்டய சட்டம் 1833, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. The right answer is ஒழுங்குமுறை சட்டம் 1773. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. தேர்ட் ஒன், வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் வில்லியம் பெண்டிங் பிரபு, காரன் வாலிஸ் பிரபு, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, ராபர்ட் கிளைவ். The right answer is வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஃபோர்த் ஒன், 1774 ஆண்டு கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட காரணமான சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1793, பட்டய சட்டம் 1833. The right answer is ஒழுங்குமுறை சட்டம் 1773. 1774 ஆண்டு கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட காரணமான சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஃபிஃப்த் ஒன், கல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சர் எலிசா எம்பே, லார்ட் மெக்காலே, சர் ஜான் ஜோர், லார்ட் எல்ஜின். The right answer is சர் எலிஜா எம்பே. கல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிசா எம்பே. சிக்ஸ்த் ஒன், கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மற்றும் வணிகப் பணிகளை முதலில் பிரித்து வேறுபடுத்திய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1853. The right answer is பிட்டிந்திய சட்டம் 1784. கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மற்றும் வணிகப் பணிகளை முதலில் பிரித்து வேறுபடுத்திய சட்டம் பிட்டிந்திய சட்டம் 1784. செவன்த் ஒன், கம்பெனியின் அரசியல் விவகாரங்களை நிர்வகிக்க கட்டுப்பாட்டு வாரியம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற அமைப்பை உருவாக்கிய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிட்டிந்திய சட்டம் 1784, ஒழுங்குமுறை சட்டம் 1773, பட்டய சட்டம் 1833, இந்திய அரசு சட்டம் 1858. The right answer is பிட்டிந்திய சட்டம் 1784. கம்பெனியின் அரசியல் விவகாரங்களை நிர்வகிக்க கட்டுப்பாட்டு வாரியம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற அமைப்பை உருவாக்கிய சட்டம் பிட்டிந்திய சட்டம் 1784. எய்த் ஒன், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் பகுதிகள் முதலில் இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் உடைமைகள் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணமான சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833.
The right answer is பிட் இந்திய சட்டம் 1784. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் பகுதிகள் முதலில் இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் உடைமைகள் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணமான சட்டம் பிட் இந்திய சட்டம் 1784. 9th one, இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளின் சிவில் மற்றும் இராணுவ நிர்வாகத்தை கண்காணிக்க கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு முழு அதிகாரம் அளித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிட் இந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1793, பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1919. The right answer is பிட் இந்திய சட்டம் 1784. இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளின் சிவில் மற்றும் இராணுவ நிர்வாகத்தை கண்காணிக்க கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு முழு அதிகாரம் அளித்த சட்டம் பிட் இந்திய சட்டம் 1784. 10th one, கம்பெனியின் ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் மக்களிடமிருந்து பரிசுகளையோ அல்லது லஞ்சத்தையோ பெறுவதற்கு கடுமையான தடை விதித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833. அது ரைட் ஆன்சர் இஸ் ஒழுங்குமுறை சட்டம் 1773. கம்பெனியின் ஊழியர்கள் உள்ளூர் மக்களிடமிருந்து பரிசுகளையோ அல்லது லஞ்சத்தையோ பெறுவதற்கு கடுமையான தடை விதித்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. 11th one, கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக ஏகபோக உரிமையை தட் இஸ் ட்ரேட் மோனோபோலி சீனத்துடனான வர்த்தகம் மற்றும் தேயிலை வர்த்தகம் தவிர மற்றவற்றில் ரத்து செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1793, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853. The right answer is பட்டய சட்டம் 1813. கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக ஏகபோக உரிமையை தட் இஸ் ட்ரேட் மோனோபோலி சீனத்துடனான வர்த்தகம் மற்றும் தேயிலை வர்த்தகம் தவிர மற்றவற்றில் ரத்து செய்த சட்டம் பட்டய சட்டம் 1813. 12th one, இந்தியாவில் மேற்கத்திய கல்வியை பரப்புவதற்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, வுட்ஸ் அறிக்கை 1854. The right answer is பட்டய சட்டம் 1813. இந்தியாவில் மேற்கத்திய கல்வியை பரப்புவதற்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்த சட்டம் பட்டய சட்டம் 1813. 13th one, கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்குள் நுழைந்து சமய பிரச்சாரம் செய்ய அதிகாரப்பூர்வமாக அனுமதித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ரைட் ஆன்சர் இஸ் பட்டய சட்டம் 1813. கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்குள் நுழைந்து சமய பிரச்சாரம் செய்ய அதிகாரப்பூர்வமாக அனுமதித்த சட்டம் பட்டய சட்டம் 1813. 14th one, சீன வர்த்தகம் மற்றும் தேயிலை வர்த்தகம் உட்பட கிழக்கிந்திய கம்பெனியின் அனைத்து வர்த்தக ஏகபோக உரிமையையும் முழுமையாக ரத்து செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858. The right answer is பட்டய சட்டம் 1833. சீன வர்த்தகம் மற்றும் தேயிலை வர்த்தகம் உட்பட கிழக்கிந்திய கம்பெனியின் அனைத்து வர்த்தக ஏகபோக உரிமையையும் முழுமையாக ரத்து செய்த சட்டம் பட்டய சட்டம் 1833. 15th one,
வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று மாற்றப்பட்ட சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858. The right answer is பட்டய சட்டம் 1833. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று மாற்றப்பட்ட சட்டம் பட்டய சட்டம் 1833. நெக்ஸ்ட் 16th ஒன். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு, காரன்வாலிஸ் பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு, டல்ஹவுசி பிரபு. The right answer is வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு. 17th ஒன். பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் சட்டமியற்றும் அதிகாரத்தை முழுமையாக பறித்து நாட்டின் சட்ட அதிகாரத்தை மையப்படுத்திய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் சட்டம். The right answer is பட்டய சட்டம் 1833. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் சட்டமியற்றும் அதிகாரத்தை முழுமையாக பறித்து நாட்டின் சட்ட அதிகாரத்தை மையப்படுத்திய சட்டம் பட்டய சட்டம் 1833. 18th ஒன். சிவில் ஊழியர்கள் தேர்வுக்கு திறந்தவெளி போட்டி முறையை, that is ஓப்பன் காம்படிஷன், அறிமுகப்படுத்த முதலில் முயற்சி செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858. The right answer is பட்டய சட்டம் 1833. சிவில் ஊழியர்கள் தேர்வுக்கு திறந்தவெளி போட்டி முறையை, that is ஓப்பன் காம்படிஷன், அறிமுகப்படுத்த முதலில் முயற்சி செய்த சட்டம் பட்டய சட்டம் 1833. பட் அது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னுடைய எகெயின்ஸ்ட்னால, எதிர்ப்பால் இந்த இது ஓப்பன் காம்படிஷன் கைவிடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 19th ஒன். கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் 4வது உறுப்பினராக சட்டம் சார்ந்த உறுப்பினர், that is லா மெம்பர் ஒருவரை சேர்த்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853. The right answer is பட்டய சட்டம் 1833. கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் 4வது உறுப்பினராக சட்டம் சார்ந்த உறுப்பினர், that is லா மெம்பர் ஒருவரை சேர்த்த சட்டம் பட்டய சட்டம் 1833. 20th ஒன். இந்தியாவின் முதல் சட்ட உறுப்பினராக, that is ஃபர்ஸ்ட் லா மெம்பர் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மெக்காலே பிரபு, மின்டோ பிரபு, மார்டிமர் துரந்த், ஜான் சைமன். The right answer is மெக்காலே பிரபு. இந்தியாவின் முதல் சட்ட உறுப்பினராக, that is ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆக நியமிக்கப்பட்டவர் மெக்காலே பிரபு. 21. கவர்னர் ஜெனரல் குழுவின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக பணிகளை முதலில் தனித்தனியாக பிரித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய அரசு சட்டம் 1919. The right answer is பட்டய சட்டம் 1853. கவர்னர் ஜெனரல் குழுவின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக பணிகளை முதலில் தனித்தனியாக பிரித்த சட்டம் பட்டய சட்டம் 1853.
22 இந்திய மத்திய சட்டமன்ற கவுன்சில் தட் இஸ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892. The right answer is பட்டய சட்டம் 1853. இந்திய மத்திய சட்டமன்ற கவுன்சில் தட் இஸ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டய சட்டம் 1853. 23 சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு திறந்தவெளி போட்டி முறையை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1892. The right answer is பட்டய சட்டம் 1853. சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு திறந்தவெளி போட்டி முறையை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்த சட்டம் பட்டய சட்டம் 1853. 24th one மெக்காலே கமிட்டி இந்திய சிவில் சர்வீஸ் கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1833, 1853, 1854, 1858. The right answer is 1854. மெக்காலே கமிட்டி தட் இஸ் இந்திய சிவில் சர்வீஸ் கமிட்டி எந்த ஆண்டு 1854ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது? 25th one மத்திய சட்டமன்ற கவுன்சிலில் முதலில் உள்ளூர் பிரதிநிதித்துவம் தட் இஸ் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892. The right answer is பட்டய சட்டம் 1853. மத்திய சட்டமன்ற கவுன்சிலில் முதலில் உள்ளூர் பிரதிநிதித்துவம் தட் இஸ் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் பட்டய சட்டம் 1853. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி க்ரௌன் ரூல் 1858 1947 வரைக்கும், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது. அதிலிருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 26th one இந்தியாவின் நல்லாட்சிக்கான சட்டம் தட் இஸ் ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1909. The right answer is இந்திய அரசு சட்டம் 1858. இந்தியாவின் நல்லாட்சிக்கான சட்டம் தட் இஸ் ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. 27th one கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவின் நிர்வாகத்தை பிரிட்டிஷ் மகாராணி நேரடியாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம் 1784, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய சுதந்திர சட்டம் 1947. The right answer is இந்திய அரசு சட்டம் 1858. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவின் நிர்வாகத்தை பிரிட்டிஷ் மகாராணி நேரடியாக ஏற்றுக்கொண்ட சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. 28th one இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்தியாவின் வைஸ்ராய் தட் இஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா என மாற்றப்பட்ட சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம்
1909. இந்திய அரசு சட்டம் 1935. The right answer is இந்திய அரசு சட்டம் 1858. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்தியாவின் வைஸ்ராய், தட் இஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா என மாற்றப்பட்ட சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. 29th one. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டல்ஹௌசி பிரபு, கானிங் பிரபு, லிட்டன் பிரபு, ரிப்பன் பிரபு. The right answer is கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு. 30th one. கம்பெனி ஆட்சியில் இருந்த கட்டுப்பாட்டு வாரியம், தட் இஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், மற்றும் இயக்குனர் குழு, தட் இஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகியவற்றை ரத்து செய்து இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய அரசு சட்டம் 1919. The right answer is இந்திய அரசு சட்டம் 1858. கம்பெனி ஆட்சியில் இருந்த கட்டுப்பாட்டு வாரியம், தட் இஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், மற்றும் இயக்குனர் குழு கோர்ட், தட் இஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகியவற்றை ரத்து செய்து இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. 31. இந்திய அரசு சட்டம் 1858 படி இந்திய நிர்வாகத்தை கவனிக்க உருவாக்கப்பட்ட புதிய பதவி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய தலைமை ஆளுநர், இந்திய அரசு செயலாளர், தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, இந்திய கவுன்சில் தலைவர், முதன்மை தூதர். The right answer is இந்திய அரசு செயலாளர். இந்திய அரசு சட்டம் 1858 படி இந்திய நிர்வாகத்தை கவனிக்க உருவாக்கப்பட்ட புதிய பதவி இந்திய அரசு செயலாளர், தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. 32. இந்திய அரசு செயலாளருக்கு உதவ எத்தனை உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில், தட் இஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 10 உறுப்பினர்கள், 12 உறுப்பினர்கள், 15 உறுப்பினர்கள், 20 உறுப்பினர்கள். அது ரைட் ஆன்சர் இஸ் 15 உறுப்பினர்கள். இந்திய அரசு செயலாளருக்கு உதவ 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில், தட் இஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. 33. சட்டமியற்றும் செயல்பாட்டில் இந்திய பிரதிநிதிகளை முதலில் இணைக்க வழிவகை செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909. The right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1861. சட்டமியற்றும் செயல்பாட்டில் இந்திய பிரதிநிதிகளை முதலில் இணைக்க வழிவகை செய்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. 34th one. 1862 ஆண்டு கானிங் பிரபு தனது சட்டமன்ற குழுவில் நியமித்த 3 இந்தியர்கள் யாவர்? ஆப்ஷன்ஸ் ஆர் வாரணாசி ராஜா, பட்டியாலா மகாராஜா, சர் தினகர் ராவ், தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, திலகர், நேரு, சையத் அகமது கான், ஆஹா கான், சர் தினகர் ராவ். The right answer is வாரணாசி ராஜா, பட்டியாலா மகாராஜா, சர் தினகர் ராவ். 1862 ஆண்டு கானிங் பிரபு தனது சட்டமன்ற குழுவில் நியமித்த 3 இந்தியர்கள் வாரணாசி ராஜா, பட்டியாலா மகாராஜா, சர் தினகர் ராவ். 35th one. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களுக்கு மீண்டும் சட்டமியற்றும் அதிகாரத்தை வழங்கி அதிகார பகிர்வு, தட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன் முறையை தொடங்கிய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பட்டய சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892.
த ரைட் ஆன்சர் இஸ் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களுக்கு மீண்டும் சட்டமியற்றும் அதிகாரத்தை வழங்கி அதிகாரப் பகிர்வு தட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன் முறையை தொடங்கிய சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. 36th one, கானிங் பிரபுவால் 1859 அறிமுகப்படுத்தப்பட்டு 1861 சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சரவை முறை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கூட்டு பொறுப்பு முறை, இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, இரட்டை ஆட்சி முறை, கூட்டாட்சி முறை. The right answer is இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, that is portfolio system. கானிங் பிரபுவால் 1859 அறிமுகப்படுத்தப்பட்டு 1861 சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சரவை முறை இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, that is portfolio system. 37th one, அவசர காலங்களில் சட்டமன்ற குழுவின் அனுமதியின்றி வைஸ்ராய் அவசர சட்டங்களை தட் இஸ் ஆர்டினன்சஸ் பிறப்பிக்க அதிகாரம் அளித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1935. The right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அவசர காலங்களில் சட்டமன்ற குழுவின் அனுமதியின்றி வைஸ்ராய் அவசர சட்டங்களை தட் இஸ் ஆர்டினன்சஸ் பிறப்பிக்க அதிகாரம் அளித்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. 38th one, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி வைஸ்ராய் பிறப்பிக்கும் அவசர சட்டத்தின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஆர் 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 ஆண்டு, 2 ஆண்டுகள். The right answer is 6 மாதங்கள். இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி வைஸ்ராய் பிறப்பிக்கும் அவசர சட்டத்தின் ஆயுட்காலம் 6 மாதங்கள். நெக்ஸ்ட் 39th one, இந்திய சட்டமன்ற கவுன்சில்களில் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தட் இஸ் குறித்து விவாதிக்க முதலில் அனுமதி அளித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919. The right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்திய சட்டமன்ற கவுன்சில்களில் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்து பட்ஜெட் தட் இஸ் நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்க முதலில் அனுமதி அளித்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892. 40th one, இந்திய கவுன்சில் சட்டம் 1892 படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாத அதிகாரம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் நிதிநிலை அறிக்கை மீது விவாதிப்பது, நிர்வாகத்திடம் கேள்விகள் கேட்பது, துணை வினாக்கள் தட் இஸ் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்பது, தீர்மானங்கள் கொண்டு வருவது. The right answer is துணை வினாக்கள் கேட்பது. இது இந்த துணை வினாக்கள் கேட்பது அப்படிங்கிறது 1909 சட்டத்தில் தான் வழங்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாத அதிகாரம் அப்படின்னா அது துணை வினாக்கள் தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்பது. ஏன்னா அது 1909 சட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. மற்றது இதுதான் அந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 41,
மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்க மறைமுக தேர்தல் முறை தட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் முதலில் விவாதிக்கப்பட்ட சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919. the right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1892. மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்க மறைமுக தேர்தல் முறை தட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் முதலில் விவாதிக்கப்பட்ட சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892. 42. மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1862, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919. The right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1909. மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும் சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. 43. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் போது இந்திய அரசு தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அரசு செயலராக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மின்டோ பிரபு, மார்லி பிரபு, மான்டேக், செம்ஸ்போர்ட். The right answer is மார்லி பிரபு. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் போது இந்திய அரசு செயலாளராக தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருந்தவர் யார்? மார்லி பிரபு. 44th one. மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மார்லி பிரபு, மின்டோ பிரபு, செம்ஸ்போர்ட் பிரபு, கர்சன் பிரபு. The right answer is மின்டோ பிரபு. மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் மின்டோ பிரபு. 45th one. இந்திய வரலாற்றில் முதலில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தட் இஸ் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அல்லது முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935. The right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்திய வரலாற்றில் முதலில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தட் இஸ் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அல்லது முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. 46th one. இந்தியாவின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை தட் இஸ் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மார்லி பிரபு, மின்டோ பிரபு, மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர். The right answer is மின்டோ பிரபு. இந்தியாவின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை தட் இஸ் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் என்று அழைக்கப்படுபவர் மின்டோ பிரபு. நெக்ஸ்ட் 47th one. வைஸ்ராயின் நிர்வாகக் குழுவில் தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, தாதாபாய் நவ்ரோஜி, சையத் அகமது கான், V.C. தாரிவாலா. The right answer is சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. வைஸ்ராயின் நிர்வாகக் குழுவில் தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. 48th one. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வைஸ்ராயின் நிர்வாகக் குழுவில் எந்த துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் ஆர் நிதித்துறை உறுப்பினர், சட்டத்துறை உறுப்பினர், உள்துறை உறுப்பினர், பாதுகாப்புத்துறை உறுப்பினர். The right answer is சட்டத்துறை உறுப்பினர் தட் இஸ் லா மெம்பர். சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வைஸ்ராயின் நிர்வாகக் குழுவில் சட்டத்துறை தட் இஸ் லா மெம்பர் துறையில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்.
நெக்ஸ்ட் 49th ஒன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் மீது தீர்மானங்களை கொண்டு வரவும் துணை வினாக்கள் தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கவும் அனுமதித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935. The right answer is இந்திய கவுன்சில் சட்டம் 1909. சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் மீது தீர்மானங்களை கொண்டு வரவும் துணை வினாக்கள் தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கவும் அனுமதித்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. 50th ஒன், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய அரசு சட்டம் 1947. The right answer is இந்திய அரசு சட்டம் 1919. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும் சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. 51. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மாண்டேகு, செம்ஸ்ஃபோர்ட் பிரபு, ரீடிங் பிரபு, இர்வின் பிரபு. The right answer is செம்ஸ்ஃபோர்ட் பிரபு. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் செம்ஸ்ஃபோர்ட் பிரபு. 52. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை தட் இஸ் டயார்கி எதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. The right answer is இந்திய அரசு சட்டம் 1919. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை தட் இஸ் டயார்கி டயார்கி இந்திய அரசு சட்டம் 1919 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 53. 1919 ஆண்டு சட்டத்தின் கீழ் மாகாண பாடங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் மத்திய மற்றும் மாநில பாடங்கள், ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட பாடங்கள் தட் இஸ் ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ், பொதுப்பட்டியல் மற்றும் தனியுரிமை பட்டியல், கூட்டாட்சி மற்றும் மாகாண பாடங்கள். The right answer is ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட பாடங்கள் தட் இஸ் ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ். 1919 ஆண்டு சட்டத்தின் கீழ் மாகாண பாடங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட பாடங்கள் தட் இஸ் ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ். 54th ஒன், டயார்சி என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் லத்தீன், கிரேக்கம், French, German. The right answer is கிரேக்கம். டயார்ச்சி என்ற சொல் கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. 55th ஒன், மத்திய அளவில் முதலில் ஈரவை சட்டமன்றம் தட் இஸ் பைகேமரலிசம் மற்றும் நேரடி தேர்தல் முறை தட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன் ஆகியவற்றை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய அரசு சட்டம் 1947. The right answer is இந்திய அரசு சட்டம் 1919. மத்திய அளவில் முதலில் ஈரவை சட்டமன்றம் தட் இஸ் பைகேமரலிசம் மற்றும் நேரடி தேர்தல் முறை தட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன் ஆகியவற்றை அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. 56th ஒன், 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தனித்தொகுதி யாருக்கெல்லாம் விரிவுபடுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள்,
தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்கள், வர்த்தகர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள், முஸ்லிம்கள் மட்டும். The right answer is சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள். 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தட் இஸ் தனித்தொகுதி சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் எல்லாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 57th ஒன். இந்தியாவில் சிவில் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மத்திய பொதுப்பணி ஆணையம் தட் இஸ் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, லீ கமிஷன் அறிக்கை. The right answer is இந்திய அரசு சட்டம் 1919. இந்தியாவில் சிவில் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மத்திய பொதுப்பணி ஆணையம் தட் இஸ் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைக்க வழிவகை செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. 58th ஒன். மத்திய பொதுப்பணி ஆணையம் தட் இஸ் சிபிஎஸ்சி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1921, 1926, 1935, 1947. The right answer is 1926. மத்திய பொதுப்பணி ஆணையம் தட் இஸ் சிபிஎஸ்சி எந்த 1926ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது? இது லீ கமிஷனுடைய பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 59th ஒன். முதலில் மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட்டை தனியாக பிரித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1919. ரைட் ஆன்சர் இஸ் இந்திய அரசு சட்டம் 1919. முதலில் மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட்டை தனியாக பிரித்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. 60th ஒன். 1919ஆம் ஆண்டு சட்டம் செயல்படுவதை ஆராய எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அச்சட்டம் கூறியது? ஆப்ஷன்ஸ் ஆர் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். The right answer is 10 ஆண்டுகள். 1919ஆம் ஆண்டு சட்டம் செயல்படுவதை ஆராய 1919ஆம் ஆண்டு சட்டம் செயல்படுவதை ஆராய 10 ஆண்டுகள் கழித்து ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அச்சட்டம் கூறியது. 61. சைமன் குழு தட் இஸ் சைமன் கமிஷன் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 5 உறுப்பினர்கள், 7 உறுப்பினர்கள், 9 உறுப்பினர்கள், 11 உறுப்பினர்கள். The right answer is 7 உறுப்பினர்கள். சைமன் குழு 7 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டது. 62. சைமன் குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது மற்றும் எந்த ஆண்டு இந்தியா வந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் நியமனம் 1927, வருகை 1928, நியமனம் 1928, வருகை 1929, நியமனம் 1926, வருகை 1927, நியமனம் 1929, வருகை 1930. The right answer is நியமனம் 1927, வருகை 1928. சைமன் குழு 1927ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது மற்றும் 1928ஆம் ஆண்டு இந்தியா வந்தது. 63. சைமன் குழுவை இந்தியர்கள் முழுமையாக புறக்கணித்ததற்கான முதன்மை காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் அது காலக்கெடுவிற்கு முன்பே அமைக்கப்பட்டது, அதன் தலைவர் ஜான் சைமன் ஒரு தீவிரவாதி, அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை, அனைத்தும் வெள்ளைக்காரர்கள், அது மாகாண சுயாட்சியை எதிர்க்க பரிந்துரைத்தது.
The right answer is அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை. அனைத்தும் வெள்ளைக்காரர்கள். சைமன் குழுவை இந்தியர்கள் முழுமையாக புறக்கணித்ததற்கு முதன்மை காரணம் அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை. நெக்ஸ்ட் 64th ஒன். சைமன் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1928, 1929, 1930, 1932. The right answer is 1930. சைமன் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1930. 65. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் வகுப்புவாரி கொடை தட் இஸ் கம்யூனல் அவார்ட் என்ற திட்டத்தை அறிவித்த ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆகஸ்ட் 1930, ஆகஸ்ட் 1931, ஆகஸ்ட் 1932, செப்டம்பர் 1932. The right answer is ஆகஸ்ட் 1932. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் வகுப்புவாரி கொடை தட் இஸ் கம்யூனல் அவார்ட் என்ற திட்டத்தை அறிவித்த ஆண்டு ஆகஸ்ட் 1932. 66th ஒன். தீண்டத்தகாதவர்கள் தட் இஸ் அல்லது தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதி வழங்குவதை எதிர்த்து காந்திஜி எங்கு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர் எர்வாடா சிறை பூனே, சென்ட்ரல் ஜெயில் டெல்லி, அலியூர் சிறை, செல்லுலார் சிறை. The right answer is எர்வாடா சிறை புனே. தீண்டத்தகாதவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதி வழங்குவதை எதிர்த்து காந்திஜி எர்வாடா சிறை பூனேயில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். 67th ஒன். காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் தட் இஸ் பூனா பேக்ட் கையெழுத்தான ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1930, 1931, 1932, 1935. The right answer is 1932. அது செப்டம்பர் 24 இருக்கும். செப்டம்பர் 24, 1932 பூனா ஒப்பந்தம். தட் இஸ் காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1932. 68th ஒன். இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான மற்றும் நீளமான ஆவணமாக கருதப்படும் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, நேரு அறிக்கை 1928, இந்திய சுதந்திர சட்டம் 1947. The right answer is இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான மற்றும் நீளமான ஆவணமாக கருதப்படும் சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. நெக்ஸ்ட்டு 69. ஒன். இந்திய அரசு சட்டம் 1935 எத்தனை பிரிவுகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? ஆப்ஷன்ஸ் ஆர் 321 பிரிவுகள், 10 அட்டவணைகள், 395 பிரிவுகள், 8 அட்டவணைகள், 250 பிரிவுகள், 5 அட்டவணைகள், 448 பிரிவுகள், 12 அட்டவணைகள். The right answer is 321 பிரிவுகள், 10 அட்டவணைகள். இந்திய அரசு சட்டம் 1935 எத்தனை பிரிவுகள் மற்றும் இந்திய அரசு சட்டம் 1935 321 பிரிவுகள் மற்றும் 10 அட்டவணைகள் இருந்தன. 70th ஒன்.
அகில இந்திய கூட்டாட்சி தட் இஸ் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, அமைச்சரவை தூதுக்குழு 1946, மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. The right answer is இந்திய அரசு சட்டம் 1935. அகில இந்திய கூட்டாட்சி தட் இஸ் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அமைக்க வழிவகை செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 71. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அதிகாரங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் கூட்டாட்சி பட்டியல் 59, மாகாண பட்டியல் 54, பொதுப்பட்டியல் 36, கூட்டாட்சி பட்டியல் 97, மாகாண பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47, மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. இவை எதுவும் இல்லை. The right answer is கூட்டாட்சி பட்டியல் 59, மாகாண பட்டியல் 54, பொதுப்பட்டியல் 36. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அதிகாரங்கள் கூட்டாட்சி பட்டியல் 59, மாகாண பட்டியலில் 54, பொதுப்பட்டியல் 36 என்று பிரிக்கப்பட்டிருந்தது. 72. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி எஞ்சி நின்ற அதிகாரங்கள் தட் இஸ் ரெசியூடரி பவர்ஸ் யாருக்கு வழங்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் கூட்டாட்சி சட்டமன்றத்திற்கு, மாகாண சட்டமன்றத்திற்கு, வைஸ்ராயிற்கு தட் இஸ் கவர்னர் ஜெனரல், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு. த ரைட் ஆன்சர் இஸ் வைஸ்ராய்க்கு தட் இஸ் கவர்னர் ஜெனரல். 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி எஞ்சி நின்ற அதிகாரங்கள் தட் இஸ் ரெசியூடரி பவர்ஸ் வைஸ்ராய்க்கு வழங்கப்பட்டன. 73. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ரத்து செய்து மாகாண சுயாட்சியை தட் இஸ் ப்ரொவின்ஷியல் அட்டானமி அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. The right answer is இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ரத்து செய்து மாகாண சுயாட்சியை தட் இஸ் ப்ரொவின்ஷியல் அட்டானமி அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 74. மாகாண சுயாட்சி முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது மற்றும் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1935, 1939, 1937 to 1939, 1937 to 1945, 1935 to 1947. The right answer is 1937 to 1939. மாகாண சுயாட்சி முறை 1937ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது மற்றும் 1939ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. ஏன் அப்படின்னா இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த டைமில் காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாரும் ஒட்டுக்கா 1939 ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. அதனால் முடிவுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 75. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்து மத்திய அளவில் தட் இஸ் டையார்ச்சி அட் த சென்டர் அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947, ஆகஸ்ட் கொடை 1940. The right answer is இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்து மத்திய அளவில் தட் இஸ் டையார்ச்சி அட் த சென்டர் அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 76.
1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மொத்தம் உள்ள 11 மாகாணங்களில் எத்தனை மாகாணங்களில் ஈரவை சட்டமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 4 மாகாணங்கள், 6 மாகாணங்கள், 8 மாகாணங்கள், 9 மாகாணங்கள். The right answer is 6 மாகாணங்கள். 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மொத்தம் உள்ள 11 மாகாணங்களில் 6 மாகாணங்களில் ஈரவை சட்டமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது என்னென்ன மாகாணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளம், பம்பாய், மெட்ராஸ், பீகார், அஸ்ஸாம் மற்றும் ஐக்கிய மாகாணம். தென் 77 தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தட் இஸ் பட்டியல் சாதியினர் பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தனியாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நீட்டித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947. த ரைட் ஆன்சர் இஸ் இந்திய அரசு சட்டம் 1935. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தனியாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நீட்டித்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 78 ஒன் 1858 உருவாக்கப்பட்ட இந்திய கவுன்சில் தட் இஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை ரத்து செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947, வேவல் திட்டம் 1945. The right answer is இந்திய அரசு சட்டம் 1935. 1858 உருவாக்கப்பட்ட இந்திய கவுன்சில் தட் இஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை ரத்து செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 79 நாட்டின் நாணயம் மற்றும் கடன்களை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி தட் இஸ் ஆர்பிஐ அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, இந்திய கவுன்சில் சட்டம் 1892. த ரைட் ஆன்சர் இஸ் இந்திய அரசு சட்டம் 1935. ஏப்ரல் 1 தான் ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அமைக்கப்பட்டிருக்கும். தட் இஸ் நாட்டின் நாணயம் மற்றும் கடன்களை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி தட் இஸ் ஆர்பிஐ அமைக்க வழிவகை செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 81 கூட்டாட்சி பொதுப்பணி ஆணையம் தட் இஸ் எஃப்பிஎஸ்சி மற்றும் மாகாண பொதுப்பணி ஆணையம் தட் இஸ் பிபிஎஸ்சி ஆகியவை எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947, அரசமைப்பு நிர்ணய சபை சட்டம். ரைட் ஆன்சர் இஸ் இந்திய அரசு சட்டம் 1935. கூட்டாட்சி பொதுப்பணி ஆணையம் மற்றும் மாகாண பொதுப்பணி ஆணையம் ஆகியவை இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் அமைக்கப்பட்டன. 81 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1919, 1935, 1947, 1937. The right answer is 1935. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் 1935ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 82 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பாகிஸ்தான், பர்மா, இலங்கை, வங்காளதேசம். The right answer is Burma, Myanmar. 83
1935 சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு பர்மா, தட் இஸ் மியான்மர். 83 இந்தியாவிற்கு முதலில் ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை, தட் இஸ் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வேண்டும் என்ற கருத்தை 1934 முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, எம்.என். ராய், பி.ஆர். அம்பேத்கர். The right answer is எம்.என். ராய். இந்தியாவிற்கு முதலில் ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை, தட் இஸ் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வேண்டும் என்ற கருத்தை 1934 முன்மொழிந்தவர் எம்.என். ராய். 84th one. இந்தியர்களின் இந்த கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் முதலில் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட திட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, ஆகஸ்ட் கொடை 1940, வேவல் திட்டம் 1945, அமைச்சரவை தூதுக்குழு 1946. The right answer is ஆகஸ்ட் கொடை 1940, that is ஆகஸ்ட் ஆஃபர். இந்தியர்களின் இந்த கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் முதலில் கொள்கையளவில் ஏற்றுக்கொண்ட திட்டம் ஆகஸ்ட் கொடை 1940, that is ஆகஸ்ட் ஆஃபர். 85th one. இரண்டாம் உலகப் போருக்கு பின் தன்னாட்சி அந்தஸ்து, தட் இஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று கூறிய தூதுக்குழு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சைமன் குழு, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, அமைச்சரவை தூதுக்குழு 1946, மவுண்ட் பேட்டன் குழு. The right answer is கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. இரண்டாம் உலகப் போருக்கு பின் தன்னாட்சி அந்தஸ்து, தட் இஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று கூறிய தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. 86th one. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைகளை திவாலாகி வரும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை, தட் இஸ் போஸ்ட் டேட்டட் செக் ஆன் அ கிராஷிங் பேங்க் என்று விமர்சித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். The right answer is மகாத்மா காந்தி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைகளை திவாலாகி வரும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை, தட் இஸ் போஸ்ட் டேட்டட் செக் ஆன் அ கிராஷிங் பேங்க் என்று விமர்சித்தவர் மகாத்மா காந்தி. 87th one. எந்த திட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, வேவல் திட்டம் 1945, அமைச்சரவை தூதுக்குழு 1946, தட் இஸ் கேபினட் மிஷன், மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. The right answer is அமைச்சரவை தூதுக்குழு 1946, தட் இஸ் கேபினட் மிஷன். அமைச்சரவை தூதுக்குழு 1946 திட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. 88. 1946 வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின், தட் இஸ் கேபினட் மிஷனின் 3 உறுப்பினர்கள் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏபி அலெக்சாண்டர், ஜான் சைமன், கிளெமெண்ட் அட்லி, வின்ஸ்டன் சர்ச்சில், மவுண்ட் பேட்டன், வேவல், லின்லித்கோ, மார்லி மின்டோ, செம்ஸ்ஃபோர்ட். The right answer is பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏபி அலெக்சாண்டர். 1946 வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின், தட் இஸ் கேபினட் மிஷனின் 3 உறுப்பினர்கள் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏபி அலெக்சாண்டர். 89th one. பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி இந்தியாவிற்கு ஜூன் 30, 1948க்குள் விடுதலை வழங்கப்படும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எப்போது அறிவித்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பிப்ரவரி 20, 1947, ஜூன் 3, 1947, ஜூலை 18, 1947, ஆகஸ்ட் 15, 1947. The right answer is பிப்ரவரி 20, 1947.
பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி இந்தியாவிற்கு ஜூன் 30, 1948க்குள் விடுதலை வழங்கப்படும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 20, 1947 அறிவித்தார். 91. இந்திய பிரிவினை திட்டம் அல்லது ஜூன் 3 திட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் ஆர் வேவல் திட்டம், கேபினட் மிஷன் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அட்லி பிரகடனம். The right answer is Mountbatten திட்டம், that is Mountbatten plan. இந்திய பிரிவினை திட்டம் அல்லது ஜூன் 3 திட்டம் என்று அழைக்கப்படுவது மவுண்ட்பேட்டன் திட்டம். 91. மவுண்ட்பேட்டன் திட்டத்திற்கு சட்டப்பூர்வ வடிவம் கொடுத்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947, பிரிட்டிஷ் இறையாண்மை சட்டம், இடைக்கால அரசு சட்டம். The right answer is இந்திய சுதந்திர சட்டம் 1947. மவுண்ட்பேட்டன் திட்டத்திற்கு சட்டப்பூர்வ வடிவம் கொடுத்த சட்டம் இந்திய சுதந்திர சட்டம் 1947. 92. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டு அரச ஒப்புதல், தட் இஸ் ராயல் அசென்ட் பெற்றது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜூன் 3, 1947, ஜூலை 4, 1947, ஜூலை 18, 1947, ஆகஸ்ட் 15, 1947. The right answer is ஜூலை 18, 1947. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் ஜூலை 18, 1947 நிறைவேற்றப்பட்டு அரச ஒப்புதல், தட் இஸ் ராயல் அசென்ட் பெற்றது. 93. இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி ரத்து செய்யப்பட்ட பதவி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசு செயலாளர், தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவின் வைஸ்ராய், பிரிட்டிஷ் மன்னரின் இறையாண்மை, இவை அனைத்தும். The right answer is இவை அனைத்தும். இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி ரத்து செய்யப்பட்ட பதவி இந்திய அரசு செயலாளர், தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவின் வைஸ்ராய், பிரிட்டிஷ் மன்னரின் இறையாண்மை, இவை அனைத்துமே ரத்து செய்யப்பட்டது. 94th one. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சி ராஜகோபாலாச்சாரி, மவுண்ட்பேட்டன் பிரபு, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன்ஸ் ஆர் மவுண்ட்பேட்டன் பிரபு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் மவுண்ட்பேட்டன் பிரபு. 95th one. சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மவுண்ட்பேட்டன் பிரபு, ராஜகோபாலாச்சாரி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல். The right answer is ராஜகோபாலாச்சாரி, that is ராஜாஜி. சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரி. 96th one. 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் துணை தலைவராக, தட் இஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக செயல்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சர்தார் வல்லபாய் படேல், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், லியாகத் அலி கான். The right answer is ஜவஹர்லால் நேரு. 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் இன்டரிம் கவர்மெண்ட் துணைத் தலைவராக வைஸ் பிரசிடெண்ட் ஆக செயல்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. 97th one. 1946 இடைக்கால அரசாங்கத்தில் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் யார்?
ஆப்ஷன்ஸ் ஆர் ஜான் மத்தாய், லியாகத் அலி கான், ஆர்.கே. சண்முகம் ஷெட்டி, சி.எச். பாபா. The right answer is லியாகத் அலி கான், முஸ்லீம் லீக்கோட பிரதிநிதி. 1946 இடைக்கால அரசாங்கத்தில் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் லியாகத் அலி கான். 98th one, சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் 1947 கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டாக்டர் B.R. அம்பேத்கர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஜசீவன் ராம், முகமது அலி ஜின்னா. The right answer is மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் தட் இஸ் 1947 கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 99th one, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக தட் இஸ் லா மினிஸ்டராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, டாக்டர் B.R. அம்பேத்கர், முகமது அலி ஜின்னா, K.M. முன்ஷி. The right answer is டாக்டர் B.R. அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக தட் இஸ் லா மினிஸ்டராக பதவியேற்றவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 100th one, the last question. தற்போதைய இந்திய அரசியலமைப்பின் 75 விழுக்காடு அம்சங்கள் பின்வரும் எந்த சட்டத்தின் நகலாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரிட்டிஷ் அரசியலமைப்பு, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, அமெரிக்க அரசியலமைப்பு. The right answer is இந்திய அரசு சட்டம் 1935. தற்போதைய இந்திய அரசியலமைப்பின் 75 விழுக்காடு அம்சங்கள் இந்திய அரசு சட்டம் 1935 சட்டத்தின் நகலாக கருதப்படுகிறது. Thank you for watching. Subscribe for more videos. ஏதாவது இந்த மாதிரி டாபிக் ரிலேட்டடு MCQs வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். I will prepare and give it for you. Thank you so much. Subscribe me, support me. Thank you.